ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அது எப்பவும் போல் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தது. இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் டவுட் ஆகி போச்சு. சரின்னு சொல்லி போட்டு தன்னுடைய டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டு அப்படியே வருது. அப்போ முதல் இடத்தையும் ஒரு ஆட்டை பார்க்குது. இதுக்கு என்ன டவுட்னா, நம்ம வாய் கப்படிக்குதா இல்லையா, கெட்ட வாசம் அடிக்குதா நல்ல வாசம் அடிக்குதா, இல்லை நான் உண்மையான நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த சிங்கத்துக்கு டவுட்டு. அப்போ மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வருது. அப்படி கேட்குறப்போ ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆடு அங்கே வருது. அந்த ஆட்டை பார்த்து கேட்குது, ஏன் ஆடே இந்த மாதிரி என்னுடைய வாய் எப்படி வாசம் அடிக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த ஆடு அப்படியே பார்த்துட்டு, ஐயா என்ன இப்படி கப்படிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஆடு உண்மையை சொல்லிடுச்சு. வந்ததே வேறு சிங்கத்துக்கு, என்னோட வாய் நாறுதுன்னு சொல்கிறியா கப்படிக்குன்னு சொல்கிறியான்னு ஓஞ்சி ஒரே அடி. அந்த ஆடு அந்த இடத்துல உயர விட்டுருச்சு கீழே அப்புறம் அடுத்தது அப்படியே வருது. வர்றப்போ அடுத்து ஓநாய் சந்திக்குது. எது சிங்கம் சந்திக்கிறப்போ, ஏன் ஓநாயே இந்த மாதிரி எனக்கு என்னோடய வாய் நாறுதா இல்லை நல்லா இருக்குதா, ஆடை இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த சம்பவம் ஆடை அடிக்கிறப்போ இது தூரத்தில் வந்துட்டு இருக்குது ஓநாயி. அந்த சம்பவத்தை பார்த்துருச்சு. அதனால சரி இப்படி சொன்னால் நம்மளுக்கான அடித்து போடுவானா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்லுதுன்னா, ராஜா உங்களுடைய வாயில் எந்த வித துர்நாற்றமே கிடையாது, ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுது. நீ பொய்யா சொல்கிற, அங்கே ஆடு உண்மையாமே அப்படி இருக்குமோன்னு சொல்லிச்சு, எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ வேற இப்படி சொல்கிறியா பொய் சொல்கிறேன்னு சொல்லி போட்டு இதுக்கு வந்தே கோவம் இதையும் ஓஞ்சி ஒரே அடி அப்படியே கிருகுன்னு சுற்றி கீழே உயரே விட்டுருச்சு. எது ஓநாய். சரின்னு சொல்லி போட்டு இதையும் இந்த ரெண்டு சம்பவத்தையுமே தூரத்துலேருந்து நரி ஒன்று பார்த்துட்டு அப்படியே தப்பலாமல் அந்த சைடு போகலாமா இல்லை ஓடலாமான்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே சிங்கம் அந்த நரி பார்த்துருச்சு. நரியை நில்லு அப்படின்னு சொல்லி போட்டு வருது. அந்த நரி கூப்பிட்டு கேட்குது, ஆமாம் என்னோட ஒரு சந்தேகம் இந்த மாதிரி அப்படின்னு போட்டு கேட்குது. அதுக்கு அந்த நரி சிங்கராஜா இந்த ஒரு வாரமாகவே எனக்கு ஜலதோஷம் முடிச்சுங்காட்டி மூக்கு 2 அடைச்சிக்கிச்சு, உண்மையாலுமே எனக்கு என்னங்கிறது எந்த ஒரு வாசனையுமே தெரிய மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு தந்திரமாக ஒரு பதில் சொல்லிச்சா. அப்போ அந்த சிங்கம் சரி விடு நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதை விட்டு போட்டு அந்த படம் போயிடுச்சா. இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆபத்து காலம் நம்மை நெருங்கி வந்துருச்சுன்னா, நம்ம மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம்னா, அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கணும், அந்த மாதிரி பேசவும் செய்யணும். அப்போ தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்.